சார், அதிமுக, பாஜக கூட்டணியில் திடீர் சலசலப்புகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. காலையில தமிழக பாஜக நிர்வாகிகள்ட்ட அமித்ஷா அவர்கள் டெல்லியில வச்சு ஒரு மீட்டிங்க நடத்துறாரு. மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக கூட்டணியில் மிக முக்கிய அங்கமாக இருந்த டிடிவி தினகரன், நாங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிப்ப பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே ஓபிஎஸ் விலகிய நிலையில தற்போது டிடிவி தினகரனும் இந்த முடிவை அறிவிச்சிருக்கிறாரு. 2 பேருமே அதிமுகவை மீட்டுக் குடுப்பாங்க பாஜக. இல்ல அதிமுகவோட நம்மள இணைச்சுருவாங்க அப்படின்ற ஒரு புள்ளியில் இணைந்தவர்களா தான் இருந்தாங்க. ஓபிஎஸும் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி விலகியதை பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப டிடிவியும் அதே காரணத்தை சொல்லி விலகி இருக்கிறார். பாஜக இவங்கள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இப்ப இவங்க கூட்டணியிலிருந்து விலகியது என்பது இந்த கூட்டணிக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாஜக கூட்டணிக்கு வரும் தேர்தல்ல அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? ஓபிஎஸ் என்டிஏலேருந்து விலகினதும், தினகரன் இப்போ நான் டிசம்பர் மாதம் தான் முடிவெடுப்பேன், தற்சமயத்துக்கு என்டிஏலேருந்து விலகி இருக்கேன்னு சொல்றதும், இதுக்கெல்லாம் காரணம் இபிஎஸ் தான். இதுக்கெல்லாம் காரணம் இபிஎஸ். அதற்கு உடந்தையா இருந்தது பாஜக. அதாவது இப்போ ஓபிஎஸ் கேஸ் எடுத்துக்கோங்க. ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? அவர் என்டிஏ கூட்டணியில இருக்காரா இல்லையான்றது ஒரு கேள்வி. அதை பாஜக கிளாரிஃபை பண்ணவே இல்லை. எடப்பாடி கேட்டபோது அவர் என்ன சொன்னாரு? அவரை அதிமுகவில் இணைத்துக் கொள்வது காலம் கடந்த செயல்ட்டாரு. பாஜகவும் அவர் என்டிஏல இருக்காரா இல்லையான்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அவரு அந்தரத்துல தொங்கியிருந்தாரு. அவர் எத்தனை நாள் தான் அப்படி இருப்பாரு? அதனால அவருடைய அரசியலை அவர் பார்க்க வேண்டிய காலம் இருக்கு. நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவர் அதிமுகவில் சேர்ற மாதிரியான வாய்ப்பே இல்ல. எடப்பாடி அவரை ஏத்துக்கிறதாவோ எந்த ஐடியாலையும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது அவருடைய எதிர்காலத்தை வகுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவரு பிரிந்து போனார். அவர் என்டிஏலேருந்து விலகினார். அவர் இனிமே அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார்ன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நடுவில் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரு. அது பலவிதமான வதந்திகள் வந்தது. பட் என்ன தெரிஞ்சவரையும் அவர் திமுகவில் சேர்ந்து அல்லது இணைந்து அல்லது செயல்படுவாரான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினகரன் போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் பாஜக கூட இருந்தார். 21 தேர்தலில் அமித்ஷா சொன்னாரு தினகரனை சேர்த்துக்கணும்னார் பாஜக அதிமுக கூட்டணியில. பட் எடப்பாடி பிடிவாதமா வேண்டாம்னார். கடைசியில 20-21 தொகுதிகளில் அவங்க தோத்தாங்க. அமமுக தோத்தாங்க. இந்தாட்டி அதனால 24 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தினகரனை சேர்க்கறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க, சேர்த்துட்டாங்க. அப்போ பார்த்து ஓபிஎஸ் விலகி போயிட்டார். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா விலகி போன பிறகு நடந்த தேர்தலில் அதிமுக பாஜக 2 பேரும் போட்டி போட்டதுல அதிமுக படு தோல்வி அடைஞ்சது, பாஜகவும் தோல்வி அடைஞ்சது பார்த்தோம். நம்ம பல தொகுதிகளில் டெபாசிட் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தேனியிலையும் ராமநாதபுரத்துலையும் ரெட்டையில பின்னாடி போயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ இந்த சூழல்ல எடப்பாடி மீண்டும் இணையறாரு பாஜகல. இணைஞ்ச பிறகு என்ன ஆறாரு? அவங்களுக்குள்ள அதிமுக பாஜகவுக்குள்ள சரியான ஜெல் ஆகல. என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்குன்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள சரியா ஜெல் ஆகல. ஆனா அதே சமயம் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவை எந்த விதத்திலையும் பகிச்சிக்க கூடாதுன்றதுல பாஜக ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா ஆர்கனைசேஷன் அவர் பக்கம் இருக்கு. ஆர்கனைசேஷன் அவர் பக்கம் இருக்கும்போது அவரை விட்டு கொடுக்க அவங்க ரெடியா இல்லை. அதனால ஓபிஎஸ்ஓ தினகரனோ பிரதமர் வரும்போது பார்க்கறதோ அல்லது அமித்ஷா வரும்போது பார்க்கறதோ அதுக்கான வாய்ப்புகளை பாஜக ஏற்படுத்தியே கொடுக்கல. அவங்களை ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. அது காரணம் எடப்பாடி தான். எனக்கு தெரியாம அவங்க பார்க்க முடியாது. அதாவது எடப்பாடி ஒரு விதத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ்சியோ தினகரனையோ சசிகலாவையோ இப்போ செங்கோட்டையனையோ மீண்டும் அதிமுகல ஆக்டிவா செயல்படுறதுக்கான விஷயத்துல அவர் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா அவங்கள மறுபடியும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில இணைச்சா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் அவர் பயப்படுறாரு. அதனால கட்சி பலவீனமானாலும் பரவாயில்ல, கட்சி எக்கேட்டு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் பொதுச் செயலாளர் 2 பேர் இருந்தாலும் இதுக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு பாட்டுக்கு ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிறாருன்னு பிரேமலதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சில பேர் ஆஹா ஓஹோ எவ்வளவு பிரமாதமான கூட்டம் அப்படி இப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையான ரகசியம் எல்லாருக்கும் ஊரறிஞ்ச ரகசியம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த சூழ்நிலையில தினகரன் நேற்று காத்தால இந்த அமித்ஷா நீங்க சொல்ற மீட்டிங் நடந்த போது கூட்டணி கட்சிகளை நிறைய சேர்க்கணும்னு அமித்ஷா சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க தினகரன் வெளியில போறதுக்கான பிளானை போட்டார். அவர் முதல் நாளே சொல்லிட்டார், நான் டிசம்பர் மாசம் முடிவு பண்ணுவேன்ட்டு. ஏன்னா அவரையும் நீங்க இருக்காரு சொல்ல மாட்டேன்னீங்க. எடப்பாடியை கேட்டார் என்ன சொல்றாரு? கால முடிவு செய்யும் சொல்றாரு. அப்ப நீங்க கடைசி நேரத்தில் அவரை கைவிட்டு அவர் எங்க போவார்? அவரு அப்ப அவருடைய அரசியலை அவரை வகுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்காரு. அவர் இப்போ அவர் என்ன பண்றாரு? சரிங்க, நீங்களும் பாஜக நயினார் நாகேந்திரன் சொன்னா போறாது, ஒன்னும் அமித்ஷா சொல்லணும், எடப்பாடி சொல்லணும் அவர் இருக்காரா இல்லையான்றது. ஆனால் இது ரெண்டையுமே எடப்பாடி தினகரனையும் சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாரு. ஏன்னா தினகரனும் பலம் பெற்று விடக்கூடாது. தினகரன் பலம் பெற்றாலும் தனக்கு ஆபத்து. ஸோ அப்படின்னு எடப்பாடி கணக்கு போடுறதுனால அவர்களை எந்த விதத்திலும் என்கரேஜ் பண்றதுக்கு எடப்பாடி ரெடியா இல்லாததுனால அவர் பேச்சை கேட்டு பாஜக ஆடுறதுனால என்ன ஆகுதுன்னா தினகரன் அந்த இடத்துல தொங்கினார். உடனே அவர் பார்த்தாரு, சரி நம்ம இது வேலைக்கு இனிமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குனு சரி நான் கிளம்புறேன், டிசம்பர் மாசம் பார்த்துக்கலாம், என்டிஏ விட்டு தற்காலிகமா விலகிறாங்க. இது பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சு 3 மாசம் ஆண்டு ஆகி கூட ஒரு கட்சி அங்க போலன்றது முக்கியமான விஷயம்.
தேமுதிகவும் போல, பாமகவும் ரெண்டா பிளந்து போச்சு, வேற எந்த கட்சியும் போல. இருக்கிறவங்களும் போயிட்டு இருக்காங்கன்றதான் இன்னொரு முக்கியமான விஷயம். இது வந்து பாஜக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓபிஎஸும் போறாரு, தினகரனும் போறாரு. அப்ப பாஜகவால தடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே எழும். அப்போ இந்தியாவிலேயே அதிக அதிகாரம் படைத்த அமித்ஷா, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், அவர் நினைச்சா யாரை வேணா மிரட்டலாம், அவர் நினைச்சா யாரை வீட்டுக்கு வேணா ரைடு விடலாம், அவர் நினைச்சா யாரை வேணா வழி கொண்டுடலாம். அதிகார பலம், பண பலம், ஆள் பலம், எல்லா பலமும் கையில இருக்கிற அமித்ஷா இந்த மாதிரி கூட்டணி பலவீனமே ஆயிட்டு இருக்கு, இதை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் எல்லாருக்குமே. ஏன் பலவீனமான கூட்டணியை வந்து அமித்ஷா வந்து கட்டுக்கோப்பா கொண்டு வர மாட்டேன்றாரு, அவர் ஏன் ஓபிஎஸ் பேச மாட்டேன்றாரு, அவர் ஏன் தினகரன் பேச மாட்டேன்றாரு, அவர் ஏன் அதிமுக பலவீனமா இருக்க பார்த்துட்டு இருக்காரு, அவர் ஏன் தேமுதிக வந்து பேச மாட்டேன்றாரு. அவர்லாம் நினைச்சா பல சோர்ஸ் இருக்கு. அமித்ஷா பேசணும்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா பல சோர்ஸ்ல பேச முடியும். அவரு ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஒரே விட என்னன்னா, அதிமுக பலவீனமாகட்டும், அதிமுக ஒழியட்டும் அப்படின்ற எண்ணம் தான் பாஜகவுக்கு. 26 தேர்தலில் ஒரு திராவிட கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க சார் அவங்க. எதுக்காக 26 தேர்தல்? எங்களுக்கு தேவை 29 தான் தேர்தல். 29க்குள்ள அரசியல்ல பல மாற்றங்கள் நடக்கும். 26 தேர்தலில் அதிமுக பலவீனம்னா பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல. தோத்தா இபிஎஸ் போயிட போறாரு, அதிமுக உள்ள மறுபடியும் சண்டை வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து அவங்க அவங்க ஒருவழியா ஓரங்கட்டப்படுவாங்க. அது நமக்கு நல்லது தானேன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க வந்து ஒன்றுமைப்படுத்தாத இருக்கிறது ஒரே காரணம். இல்ல இன்னொரு காரணம் என்னவா இருக்கும்னா, சரி இதெல்லாம் போற அளவுக்கு போட்டோம், பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணமா கூட இருக்கலாம். இது ஒண்ணு அதிமுக பலவீனமானாலும் பரவாயில்ல, அது பலவீனமாகட்டும்னு விடுற ஒரு விஷயம். இன்னொன்னு இல்ல நான் பாத்துக்கிறேன், இது எவ்வளவு தூரம் போறதோ போட்டோம், நான் டிசம்பர் மாசம் இவங்களெல்லாம் வழி கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்து அதிமுகவுக்கு இருக்கலாம். அது ரெண்டுத்துல ஒண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எதுன்றத அது பாஜகவோட செயல்பாடுகள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா தற்காலிகமா தினகரன் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த அவமானப்படுத்தப்பட்டதுதான் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. நான் இடத்த காலி பண்றப்பா, என்ன கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணீங்க, நீங்க எடப்பாடியோடய கொஞ்சம் விளையாடிங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன் அப்படின்னு அவர் கிளம்பிட்டு வருவார். ஆக்சுவலா இதுதான் நிலைமை. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து எடப்பாடியோட ஈகோ தான் காரணம். பாஜகவுடைய எடப்பாடிக்கு ஜால்ரா தட்டுற பாஜக தான் காரணம் தற்சமயத்துக்கு. பாஜக ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் எப்போ எடுப்பாங்கன்னு வரப்போற அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால அது வரைக்கும் வந்து அவங்க எடப்பாடியை வந்து ஒரு குட் புக்ஸ்ல வச்சுக்க பாக்குறாங்க, அவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க பாக்குறாங்க, அவருக்கு எந்த சங்கடமும் கொடுக்க வேணாம்னு பாக்குறாங்க. ஏன்னா இருக்கிற ஒரே கட்சி 19-18% ஓட்டோட இருக்கிற கட்சி, அதை நம்ம விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க பாஜக தெளிவா இருக்காங்க. சரி போட்டும், போறவரையும் போட்டுன்னு இருக்கிறாங்க. அந்த போறவரையும் போட்டுன்றதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. இந்த டேமேஜ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது பலமிழந்து வலுவிழந்து போய் கொண்டு இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில பளிச்சு எடுத்து காட்டுற விதமா அமைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. சார், இப்போ ஏற்கனவே டிடிவி தினகரன் மீது ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸுக்கு பயந்துதான் அவர் பாஜக கூட்டணியிலே தொடர்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டுக்கிட்டே வருது. இப்போ அவர் எடுத்த அந்த விலகல் முடிவு என்பது மீண்டும் அந்த கேஸ் தூசி தட்டப்பட்டு அவருக்கு எதிராக மாறிவிடாதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ வந்து இவங்க 2 பேரும் இப்போ ஓபிஎஸும் விலகி இருக்கிறார். டிடிவி தினகரனும் விலகி இருக்கிறார். ஏற்கனவே அதிமுக மீது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப பிஜேபிக்கு எதிராகவும் அது மாறுகிறதா? ஏன்னா டிடிவி தினகரன் அந்த தேஜா கூட்டணி இந்திய கூட்டணியிலிருந்து விலகுவதாக சொல்லும்போது, தென் மாவட்டத்துல பிஜேபிக்கு ஓரளவுக்கு வலுவாக இருப்பதாக அவங்க சொல்றாங்க. அந்த ஓட்டுகள் எல்லாம் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு எதிராக போய் விடாதா? இதனால பலனடைய போவது யாரு? திமுகவுக்கு அந்த ஓட்டுகள் போகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க எல்லாரும் போய் டிவிகே கட்சியில போய் கூட்டணியில இணைவாங்களா? அவங்களுக்கு அது சாதகமாகுங்களா? இல்ல தனி அணி அமைச்சு போட்டிடுவாங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த முடிவு என்பது அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு சாதகமாக போய் முடியும் இந்த தேர்தல்? நம்பர் 1 தினகரன் வந்து வழக்க பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சமயத்துல 17 வந்து அவர் தூக்கி உள்ள போட்ட போது தேர்தல் கமிஷன் அலுவலகத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தார். யாருக்கு லஞ்சம் கொடுத்தாரு? எந்த தேர்தல் கமிஷன் அலுவலருக்கு லஞ்சம் கொடுத்தாரு? எஃப்ஐஆர் இருக்கா? யார் இந்த தேர்தல் அலுவலர்? இதுவரை நமக்கு தெரியுமா? தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா அவரை பிடிச்சி அந்த நேரத்துல உள்ள போட்டீங்க. ஏன்னா வந்து நீங்க சசிகலா குடும்பத்தை வந்து மடக்கணும்னு நினைச்சீங்க. சசிகலாவை ஜெயிலுக்கு அமிச்சிங்க, அடுத்து தினகரன் அமிச்சிங்க, எடப்பாடிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தீங்க, அப்புறம் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தீங்க. நீங்க ஆட்டுவித்தபடி அதிமுக ஆடித்து, அதான் உண்மை. ஆனால் தினகரன் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கேஸை பார்த்து வேண்டிய அவசியம் இல்லை. அது நடந்து 4 வருஷத்துக்கு 5 கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகி போச்சு. இனிமே அந்த கேஸை தூசி தட்டி எடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேறு பல கேஸுகள் கூட இருக்கலாம். ஃபெரா கேஸ்லாம், பழைய ஃபெரா கேஸ்லாம் கூட பெண்டிங்கா இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்க தினகரன் வெளியில போயிட்டாருன்றதுக்காக டிசம்பர் மாசம் வரையும் டைம் இருக்கிறதுனால, சரி கடைசி கட்டத்துல அவர் சேருவாரா சேர மாட்டாரா, மீண்டும் இணைவாரா இணைய மாட்டாரா, பாஜக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்து அவர் சேர்க்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனால் இதுக்காக இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னா கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் கடைசி கட்டத்துல நான் சேர்றதான ஒரு ஐடியா இருந்த போது இது மாதிரிலாம் பண்ணினாங்கன்னா அவர் இன்னும் கோவம் அடைவார்ல, அப்புறம் ஒரு பலனும் கிடைக்காது. அதனால வந்து இந்த 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 காலகட்டம், இடைப்பட்ட காலகட்டத்துல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
அவங்க வேலுமணி தங்கமணி எடப்பாடி மேலேயே நடவடிக்கை எடுக்கலையே சார். எவ்வளவு டிபிஎஸ்சியோட எஃப்ஐஆர் பெண்டிங்கா இருக்கு வேலுமணி மேலாம். என்போர்ஸ்மெண்ட் உள்ள வர மாட்டேன்றாங்களே. ஏன்னா கூட்டணியில வந்துட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல எதுவும் எடுக்க முடியாது. வேணா மிரட்டுறதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாமே தவிர, கடைசி நேரத்துல ஏதாவது இடம் வாங்குறது, அதிகமா வாங்குறது போன்ற விஷயங்களை மிரட்டுறதுக்கு வேணா பயன்படுத்தலாமே தவிர, இந்த இடைப்பட்ட காலத்துல நிச்சயமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இன்னும் டைம் இருக்கிறதுனால டிசம்பர் ஜனவரி வரையும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால தினகரன் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்காக தான் இப்ப வெளியில வந்திருக்காரு. அது என்ன விளைவை உண்டாக்கும்னா, மக்கள் பார்வையில திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்த தெளிவாக்கும். அதுல ஆக்சுவலா அதுதான் உண்மை. மக்கள் பார்வையில திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி அங்க இல்ல அப்படின்றது தெளிவா தெரியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த முக்குளத்தூர் ஓட்டு யாருக்கு போகும்னா, போன வாட்டியே பாத்தீங்கன்னா 21 தேர்தலையே அதிமுக, பாஜக, ஓபிஎஸ் எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே இருந்தபோது என்னாச்சு, அப்போ 58 தொகுதிகள் 10 மாவட்டங்கள்ல 10 பார்லிமெண்ட் தொகுதிகள் 58 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக பாஜக கூட்டணி 17 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. மீதி 41 இடங்கள் திமுக கூட்டணி தான் வின் பண்ணிட்டு. அதனால அப்பவே 21 அது நிலைமை. சரி, 24 எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. மொத்தம் 10 பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சில இருக்கிற ஓட்டுகள் எண்ணிக்கை 1,60,60,00,000. அதுல பதிவான ஓட்டுகள் 1,05,00,000. அதுல பாஜக கூட்டணி வாங்கினது 23 லட்சம். அதிமுக கூட்டணி வாங்கினது 18 லட்சம். அதுல அதிமுகவும் பாஜகவும் தனியா வாங்கினது 10 லட்சம் 20 லட்சம் தான் வாங்கினாங்க. திமுக 50ல இருந்து 60 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க என்னதான் ஆன்டி இன்கும்பன்சி, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கும்பன்சி இருந்தா கூட, இந்த பாஜகவும் அதிமுகவும் இப்ப சேர்ந்து இருக்கிறதுனால, வேற எந்த கட்சியும் அங்க இல்லாதனால 20ன்றது 30 ஆகலாம், 35 ஆகலாமே தவிர 20ன்றது 50 ஆகாது, 60 ஆகாது. எப்பவும் திமுக இதுலதான் இருக்கு, அட்வான்டேஜ் பொசிஷன்ல தான் இருக்கு. இன்னும் நிறைய ஓட்டை பெற்று அட்வான்டேஜ் பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டை கம்ப்ளீட்டா அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க, திமுக எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கான அட்வான்டேஜ் தொடர்ந்து இருக்கதான் செய்யுது ஆக்சுவலா. அதனால ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. அதாவது தனியா இருந்தாலும் பலவீனமா தான் சார் இருக்காங்க, சேர்ந்து இருந்தாலும் பலவீனமா தான் இருக்காங்க. அதுவும் இப்போ ஓபிஎஸும் தினகரனும் பண்ண பிறகு இந்த 2 பேரும் தனித்தனியா வாங்கின 23 லட்சம், அது 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஒரு 40 லட்சம் ஓட்டுல மீதி 30 லட்சம் ஓட்டு வாங்குவாங்களான்னு டவுட்டா இருக்கு ஆக்சுவலா. அந்த கூட்டணியா பார்த்தா கூட 30 லட்சம் ஓட்டை இந்த வாட்டி வாங்குவாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் போயிட்டாங்க, தினகரனும் ஓபிஎஸும் போயிட்டாங்க, சசிகலா எதிர்க்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சவுத்துல கம்ப்ளீட்டா அந்த 40 லட்சம் கூட்டணியா வாங்கின 40 லட்சம் கூட 2 பேரும் சேர்த்து கணக்கு பார்த்து கூட்டணியா வாங்கின 40 லட்சம் கூட 30 லட்சமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குபன்சி அது இன்னும் ஆட்சியை மாத்துற அளவுக்கோ, இல்ல திமுகவை வெளியில அனுப்பணுன்ற அளவுக்கோ பெரிய அளவுக்கு ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்குற ஆக்சுவலா. அதாவது அதிருப்திகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அதனால அதே சமயம் திமுக ப்ரோ இன்குபன்சியில எல்லாரையும் யார் யார் பயன்பெற்றார்களோ அவர்களை ஓட்டர்களாக, ஆதரவாளர்களாக மாற்றுவதில் வெற்றி பெற்று இருக்காங்க. ஓரணியில் திரள்வோன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதன் மூலமா ஓட்டர்ல பாத்தீங்கன்னா கூட 47% திமுக, அதிமுக 37%. 2 பேருக்கு நடுவில் 10% டிஃபரன்ஸ் இருக்கு. 10% டிஃபரன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா கூட கிட்டத்தட்ட 200 தொகுதி திமுக பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு. விஜய் கூட்டணிக்கு வாவான்றாரு, அங்க போக மாட்டேன்றாங்க. விஜயோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது, அவர் எவ்வளவு சதவீதம் வாங்குவார் தெரியாது. அதிமுக பாஜக கூட்டணியில அதிமுக பலவீனம் இருக்கு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நெகட்டிவ் ஓட்டு இருக்கு, அது கூட யாருமே சேரல. சீமான் தனியா இருக்காரு, அவருக்கு ஒரு 5% 6% ஓட்டு கிடைக்கும். அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா கூட தன்னை டிக்ளேர் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி பலமா இன்னைக்கு லெவல்ல பலமா இருக்கும்போது, அதுக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே பலவீனமா இருக்கும்போது நிச்சயமா திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான். முக்குளத்தூர் ஓட்டு பெரும்பாலும் எப்படி போகும்னா, சப்போஸ் எலெக்ஷன் சமயத்துல பாஜக ஓபிஎஸ்சியோ தினகரன் சமாதானப்படுத்தல, செங்கோட்டையும் சமாதானப்படுத்தல, சசிகலாவையும் சமாதானப்படுத்தல வச்சுக்கோங்க, அவங்களுடைய நோக்கம் ஒன்னாதான் இருக்கும். அதாவது இந்த ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அதை எப்படி கற்பிக்க முடியும்? அதிமுகவை தோற்கடிப்பதன் மூலமா தான் கற்பிக்க முடியும். அப்போ அவங்க 4 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேர்ந்து அவங்க தனியா அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் மட்டும் போட்டி போட்டு அதிமுகவை தோற்கடிச்சு எடப்பாடியை பலவீனப்படுத்தணும். எடப்பாடியை பலவீனப்படுத்தினா கட்சி இது பீகார் மாடல் மாதிரி இருக்கே சார். பீகார்ல சிராக் பாஸ்வானை இப்படிதான் பிஜேபி பயன்படுத்தி நிதிஷ்குமார் போட்டியிடுற இடத்துல மட்டும் போட்டியிட வச்சு தோற்கடிச்சாங்க. அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். இப்போ சில போது நீங்க பலமா இல்லாட்டி மத்தவங்க வாக்க பிரிக்கிறதன் மூலமா எங்க எதிராளியை பலவீனப்படுத்தணும். நீங்க பலமா இல்ல, உங்களால அதிமுக தோற்கடிக்க முடியாது. பட் நீங்க போட்டி போடுறதுனால அவங்களை வெற்றி பெறதை தடுக்க முடியல, அதிமுக வெற்றி பெறதை தடுக்க முடியல. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா. நிதிஷ்குமார் வெற்றி பெறதை தடுக்கணும்னா சிராக் பாஸ்வான் உள்ள இருக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரிதான் அது ஆக்சுவலா. சிராக் பாஸ்வான் போய் ஓட்ட பிரிக்கிறாருல்ல, ஓட்ட பிரிச்சா நிதிஷ்குமார் தோக்குறாருல, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ திமுக பலமா இருக்கு, அது பலமா இருக்கிறது மட்டும் இல்ல, எதிராளியை பலவீனமாக்குது ஆக்சுவலா.
பிரேமலதா வந்து பாக்குறாங்க, ஓபிஎஸ் பேசுறாரு, மக்கள் பார்வையில என்ன ஆகுதுன்னா, திமுக எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கு பலமா. அதுவும் பலமா இருக்கு, பேசிட்டு இருக்கு, எதிராளி பலவீனமா இருக்கான். அப்ப இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வருதுல்ல. அப்போ அதிமுக குழு இருக்குல்ல, அந்த குழு, அதாவது ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, இந்த குழு என்ன நினைக்கும்? நம்மளால அதிமுகவை நேரடியா போட்டி தோக்கடிக்க முடியாது. ஆனால் அவங்க போட்டி போடுற தொகுதியில அதிமுகவுக்கு போற ஓட்டுகளை பிரிச்சு அவங்க தோத்துருவாங்கல்ல. அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆக்சுவலா. அப்படி தோக்கடிச்சாதான் எடப்பாடிக்கு புத்தி வரும்னா, ஒற்றுமைக்கான புத்தி வரும்னா, அதை செய்யறதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் இப்ப அதிமுக அந்த ஓபிஎஸ் வட்டாரம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அவரை தோக்கடிச்சாதான் முடியுங்க. அவரு பிடிவாதமா இருக்காருங்க. நம்மளை சேர்க்க மாட்டாரு, அதிமுக ஒற்றுமைக்கு உடன்பட மாட்டாரு, கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, நான் தான் பொதுச் செயலாளர் உறுதியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நம்ம வழிகொள்றது? அப்ப அவர் தோக்கடிக்கிறது மூலமா தான் வழிகொள்ள முடியும்னா, நம்மளால தோக்கடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்க போட்டி போடுற தொகுதியில போட்டி போட்டு அவருக்கு போற ஓட்டை பிரிக்கணும். அவருக்கு போற ஓட்டை பிரிச்சா திமுக அது வாங்க ஓட்டை வாங்கி அது வின் பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். அப்ப நீ தோத்தாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னா, அந்த பாடத்தை உனக்கு கற்பிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு காமிக்கிற மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணுவாங்களான்னா, கடைசி கட்டத்துல பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பாஜக எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வி அடையுது. ஓபிஎஸ்க்கு மீண்டும் அதிமுக இடம் கொடுக்கல, அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கல, இல்ல தினகரனை வந்து கூட்டணியில் சேர்க்கல, சசிகலாவை கண்டுக்காத விட்டாங்க அப்படின்னா, கடைசி கட்டமா ஒரு அரசியல்வாதி முயற்சி பண்ணி பாக்குறது இப்படிதான். இந்த வழியில தான் ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ தினகரனோ இந்த வழியில தான் முயற்சி பண்ணி பார்க்க முடியும். இபிஎஸோட வீழ்ச்சி என்பது அதிமுகவோட வீழ்ச்சி என்பது இபிஎஸோட வீழ்ச்சியா இருக்கும். இபிஎஸோட வீழ்ச்சி என்பது கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அந்த ஆங்கிள் தான் யோசிப்பாங்க ஆக்சுவலா. இப்ப 2021 தேர்தல்ல டிடிவி தினகரன் தனியாக போட்டியிட்டார். அவர் கீழ எஸ்டிபி கட்சிலாம் போட்டியிட்டத பார்க்க முடிஞ்சுச்சு. அது மாரி அவர் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அ வந்து பிரேமலதா இருக்கிறாங்க, அன்புமணி இருக்கிறாங்க. இப்படி நெறைய ஆப்ஷன்கள் அவருக்கு முன்னாடி இருக்கும்போது, அவங்கள எல்லாம் சேர்த்து ஒரு அணியாக போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜய் கூட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய முடிவு எப்படி சார் போவதற்கான வாய்ப்பு இருக்கு? விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சார். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஒண்ணு விஜயோட செல்வாக்கு நமக்கு தெரியாது. ஆனா விஜய்க்கு வந்து ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் கொஞ்சம் வாங்குவாரு. அது அதிமுகவுக்கு போற ஓட்டு. பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் கொஞ்சம் வாங்குவாரு. அது திமுகவுக்கு போற ஓட்டு. அவருடைய ரசிகர்கள் ஓட்ட கொஞ்சம் வாங்குவாரு. அதே மாதிரி சீமான்கிட்ட போய் இந்த அவரோட ஆதரவாளர்கள் ஓட்ட கொஞ்சம் திருப்பி வாங்குவாரு. அதே மாதிரி நடுநிலையாளர்கள் கொஞ்சம் விஜய் பண்ணி பார்த்தால் என்னன்னு அது கொஞ்சம் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு தொகுதியில வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு இருக்கானா இல்ல. ஒரு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறணும்னா குறைஞ்சபட்சம் 1.25 இருந்து 1.25 லட்சம் வரை ஓட்டு தேவை ஆக்சுவலா. ஆனா இவருக்கு இருக்கிற ஓட்டு ஒரு 40,000 50,000 வரையும் தான் இருக்கும். அதனால இவரால் வின் பண்ண முடியுமான்றது சந்தேகம். ஓட்டு வாங்குவாரு, பர்சன்டேஜ் கூட வாங்கலாம், வின் பண்ண முடியாது. அப்போ இவரை நம்பி போலாமான்னு தினகரன் தரப்பு யோசிக்கும். அவங்க நோக்கம் என்னன்னா அதிமுகவை தோக்கடிக்கணும். விஜயினால அதிமுகவை தோக்கடிக்க முடியாது. அப்போ யார் தோக்கடிப்பாங்க? திமுக அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் அதிமுகவை தோக்கடிக்கணும். இந்த இடத்துல இவங்க போய் தனியா நின்னாங்க வச்சுக்கோங்க, அதிமுக ஓட்டை பிரிப்பாங்க. பிரிக்கும் பொழுதுதான் இங்க வந்து திமுக சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுவார். இவங்க பாருங்க, புரட்சி தலைவர் எதிர்த்து திமுகவில் சேர்ந்துட்டாங்க, தீய சக்தி திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு பண்ணா அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தனியாவே நிற்பாங்க, ஒரு குழுவா நின்று அதிமுக ரெட்டலைக்கு போற ஓட்டெல்லாம் பிரிப்பாங்க ஆக்சுவலா. அதுதான் வந்து அவங்க அதிமுகவை தோல்வி அடைய ஒரே ஒரு விஷயமா இருக்கிறத நான் பாக்குறேன் ஆக்சுவலா. விஜய் பக்கம் ஏன் சேர மாட்டாங்கன்னா, விஜய் பக்கம் அவர் வந்து உரிய மரியாதை கொடுப்பாரான்னு. ஏன்னா இவங்க எல்லாருமே சீனியர் பாலிட்டிஷியன். அது தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சீனியர்ஸ். சசிகலா ஆகட்டும், அவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ், ரொம்ப கட்சியை நடத்தினவங்க. அப்படி இருக்கிறவங்க விஜய் கட்சியில போய் இணையும் போது அவருக்கு உரிய மரியாதை அங்க தெரியாது. ஏன்னா அங்க இப்ப நடக்கிறத பாத்தீங்கன்னா, விஜயே அவங்க ஆலோசகர்களே சந்திக்க முடியலன்றாங்க, யாரையும் சந்திக்க முடியலன்றாங்க. அப்போ ஏதோ ஒரு வேர்ல்டுல தனியா இருக்காரு, உச்சி கோபுரத்துல தனியா இருக்காரு. அவர் போறாரு, மக்கள் கூட்டம் போறாங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் அவர் வந்து உரிய மரியாதை கொடுப்பாரா, உரிய இடங்கள் கொடுப்பாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இவர்கள் அங்க போய் சேருவது அவங்க நோக்கத்தை வந்து நிறைவேற்றாது. அவங்க நோக்கம் வந்து எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்கணும். அந்த நோக்கம் நிறைவேறணும்னா அவங்க நான் சொல்ற ஐடியா படி அதிமுக போட்டி போடுற தொகுதியில நின்று அதிமுக ஓட்டை பிரிக்கணும். அதுதான் அவங்க கத்துக் கொடுக்கிற, எடப்பாடிக்கு கத்துக் கொடுக்கிற ஒரே பாடமா இருக்க முடியும். ஆனா இப்படி சொன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, இது திமுகவுக்கு உதவுமே அப்படின்றாங்க. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன? அதிமுக என்ற கட்சியை வந்து எடப்பாடி வந்து கைப்பற்றி வச்சிட்டு இருக்காரு, அதை வந்து மீட்கணும்ன்றதான் நோக்கம். அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதற்கு இந்த வழியை நம்ம சஜஸ்ட் பண்றோம். இல்ல அவங்க நினைக்கிறாங்க, அதுல பல பேர்கிட்ட பேசும்போது அவங்க இதை நினைக்கிறது சொல்றாங்க. திமுக சேர்ந்தா இது மாதிரி எங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க சார் எங்களுக்கு, அதனால இப்படி நாங்க இந்த மாதிரி ஒரு வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பாக்குறோம். அவங்களும் அவங்க ஓபிஎஸ் ஆட்கள் எல்லாம் பேசும்போது சொல்றாங்க, இந்த விஷயத்த நமக்கு சொல்றாங்க. அதுல இருந்து நான் இதை சொல்றேன் ஆக்சுவலா வந்து. அதனால விஜய் பக்கம் போறதுன்னா அந்த உரிய மரியாதை கிடைக்குமா, அவரோட ஓட் பர்சன்டேஜ் என்ன வரும் ஏது வரும்னு தெரியாத போது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.
நன்றி சார். தேங்க்யூ சார்.